பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் அந்த நல்ல பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் உன் தேவனாய் கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. தேவனில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவன் 1000 தலைமுறை மட்டும் தன் உடன்படிக்கையும் ஆமேன் தன் உண்மையையும் காக்கிற கர்த்தர். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் ஆமேன் நமக்கு வைத்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். ஆமே அவருடைய உடன்படிக்கையை காக்கிறது என்றால் ஆமே உடன்படிக்கையின்படி நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உண்மையை காக்கிற தேவன் என்றால் உண்மையாகவே அந்த வார்த்தைகளை ஆமென்றும் ஆமென்றும் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிற தேவன். பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவனும் அல்ல. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நானுமே நேசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு உம்முடைய கட்டளை கற்பனைகளுக்கு நான் செவி கொடுத்தால் 1000 தலைமுறை மட்டும் ஹல்லேலூயா. எத்தனை கோடி நீ சம்பாதித்து வைத்தாலும் அடுத்த தலைமுறையில் அது இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தருடைய ஒரு ப்ராமிஸ். ஆமே ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததிகளுக்கு தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை காக்கிற தேவன் தம்முடைய உண்மையை காக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை உன்னால் சம்பாதிக்க முடியும். அது உன்னுடைய நாட்களில் ஹல்லேலூயா, உன்னுடைய ஆயுசின் நாட்களில் தேவனை அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளையை கை கொள்ளும்போது தேவனுடைய உடன்படிக்கை ஹல்லேலூயா எண்ணில் நிறைய உடன்படிக்கைகளை கர்த்தர் மனிதனோடு செய்திருக்கிறார், வாக்கு தத்தமாக தந்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் ஆமை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளில் எந்தெந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறல, நம்முடைய தலைமுறைகள் வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா நாம் எந்த இடத்திலேயாவது தேவனுடைய அந்த கட்டளைகளுக்கு செவி கொடாமல் விலகி இருக்கிறோமோ என்பதை நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேணும்ப்பா. அன்பு கூர்ந்து நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்ற தெய்வ கரங்கள் நம்மை விட்டு கொடுத்து ஆமேன் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நம்முடைய கரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய கட்டளை கற்பனைகளுக்கு செவி கொடுக்கும்போது 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் உடன்படிக்கையை நீர் காக்கிற தேவன், முறித்து போடுகிறவர் அல்ல ஆண்டவர். ஆமேன். உண்மையை விட்டு நீ பிசகி போகிறவர் அல்ல ஆண்டவர். இந்த நாட்களில் அதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உணர்ந்து நேசிக்கிற தெய்வ ஜனமாய், நேசிக்கிற தெய்வ சந்ததியாய் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவருடைய பாக்கியத்தை தனக்காக தன்னுடைய தலைமுறைகளுக்காக சம்பாதிக்கிற அந்த கிருபையை தானமாய் கொடுத்தருளும். ஒவ்வொருவரோடு இடைப்படும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் தம்முடைய உண்மையையும் உடன்படிக்கையும் காக்கிற கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும். God bless you. Praise the Lord.